தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த ராஜா சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இதுல அவரோட மனைவிக்கு கருத்தடை சிகிச்சையை முறையாக செய்யாத தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியோட குடும்பநல மருத்துவ அலுவலர் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கும் அவரது மனைவிக்கும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில கடந்த 2018ஆம் ஆண்டு மனுதாரரோட மனைவி நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறாரு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது மனைவியான பழனியம்மாள் மீண்டும் கருவுற்று பெண் குழந்தை பிறந்திருக்குது. இதனை அடுத்தது அவர் இந்த மனு தாக்கல் செஞ்சிருந்தார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருத்தடை சிகிச்சையை முறையாக செய்யாத மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி குடும்ப நல அலுவலர் மீது உரிய இழப்பீடு வாங்கி தரணும்னு சொல்லி அந்த மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுதாரருக்கும் அவரது மனைவிக்கும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை குடும்ப நல அலுவலர் அளித்த அறிவுறுத்தலின் பேர்ல 2018ஆம் ஆண்டு மனுதாரரோட மனைவிக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதன் பிறகு கருவுற்று மீண்டும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதன் பிறகு தற்போது மீண்டும் கருத்தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. குடும்ப நல அலுவலர் முறையாக கருத்தடை செய்யாததே அவரது மனைவி மீண்டும் கருவுற காரணம்னு குறிப்பிட்டு இழப்பீடு வழங்க கோரி கணவரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழக அரசோட அரசாணைப்படி கருத்தடை சிகிச்சையின் போது தோல்வியுறும் போது இழப்பீடாக 60,000 ரூபாய் வழங்கணும். ஆகவே தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியின் குடும்ப நல மருத்துவ அலுவலர் 2 வாரங்களுக்குள்ளாக 60,000 ரூபாய் இழப்பீடாக வழங்கணும்னு சொல்லி இந்த வழக்கை தற்போது உத்தரவிட்டு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.